கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அநேகர் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது, உலர்ந்த எலும்பின் பள்ளத்தாக்கை ஆவியானவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு காண்பித்த பின்பு, இவர்கள் நம்பிக்கையற்ற இஸ்ரவேலர்கள் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருந்தும் உலக வாழ்க்கையிலே நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே இருக்கிற அநேகரை நாம் பார்க்க முடியும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகின்ற பொழுது, நீரே என் நம்பிக்கை, கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நீதிமொழிகள் 3:5 நாம் வாசிக்கின்ற பொழுது, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்பு. நீதிமொழிகள் 14:26 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றும் எழுதப்பட்டு இருக்கிறது. உங்கள் நம்பிக்கையும் விசுவாசமும் தேவன் மேல் இருக்கும்படிக்கு என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். நாகும் 1:7 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி சங்கீதம் 62 நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகின்ற பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை நீ நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே காணப்படுகின்ற பொழுது, அவரை முழு நிச்சயமாய் நம்புகின்ற பொழுது, ஆண்டவர் உனக்குள்ளே ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ரோமபிரியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொன்னார். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகுவதை நம்புகிறதுக்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான் என்று சொன்ன வார்த்தையை ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ நெடுநாளாய் காத்திருக்கிற ஒரு குடும்பமாய் காணப்படுகிறாய். ஒருவேளை உன்னுடைய எதிர்பார்ப்பை ஆண்டவர் உனக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நீ நெடுநாள் வியாதியஸ்தனாய் படுக்கையிலே இருக்கிற ஒரு நபராய் காணப்படுகிறாய். அடிக்கடி பலவீனப்பட்டு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்குகிற ஒரு நபராய் காணப்படுகிறாய். ஒருவேளை கடன் பிரச்சனையினாலே மிகவும் நெருக்கப்பட்டு சோர்ந்து போன ஒரு நிலைமையிலே நீ காணப்படுகிறாய். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எப்பொழுதென்றால், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழு நிச்சயமாய் நம்பி அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது,
அவர் உனக்குள்ளே பெரிய அதிசயத்தை, சரீரத்திலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார்களோ அந்த நம்பிக்கையை அவர் கனப்படுத்தி ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஐயோ, நான் இனி என்ன செய்வேன் என்று சொல்லி நீ கலங்க வேண்டாம். இரே என் நம்பிக்கை ஆண்டவரே என்று சொல்லி, எப்படி ஆபிரகாம் ஆண்டவரை முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவன் ஆனானோ, அப்படியே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ நம்புகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறார். அவர் உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தடைகளை நீக்கி போடுகிறார். அவர் உன் சரீரத்திலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்து வியாதியை உன்னை விட்டு விலக்குகிறார். ஒரே ஒரு காரியம், உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படிக்கு நீ முழு நிச்சயமாய் அவரை நம்புகின்ற பொழுது உன் நம்பிக்கை வீண் போகாது என்று காலை வேளையில பரிசுத்த ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார். விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். அவர் உங்களுக்குள்ளான வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் விலக்கி போட்டு உங்களுக்குள்ளே ஒரு பெரிய அதிசயத்தையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் உனக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவரை நம்பு. ஆண்டவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதத்தை செய்து உன்னை மகிழ பண்ணுகிறார். நாம் ஜெபிப்போம். ஏசிக்கிற நல்ல ஆண்டவரே, புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிற நபர்கள் உண்டு, நெடுநாளாய் காத்திருக்கிற நபர்கள் உண்டு. ஆண்டவரே, கடன் பிரச்சனை என்ற நெருக்கத்திலே காணப்படுகிறவர்கள் உண்டு. என் வியாதி எப்பொழுது என்னை விட்டு நீங்கி போகும் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. இவர்கள் எல்லாரும் மாத்திரம் நம்புகின்ற பொழுது நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி உம்மை நம்பி அதிசயங்களையும் அற்புதங்களையும் சுதந்திரத்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். பலப்படுத்தும். இருள் போன்ற சூழ்நிலையிலே வெளிச்சம் அவர் மீது படட்டும். கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.